மக்களே, இப்ப நாம பேபி பீச் லைட் ஹவுஸ் ஏரியால இருந்து செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட் போயிட்டு இருக்கோங்க. ஆட்டோல தான் டிராவல் பண்றோம். இங்க ஃபுல்லா டிஃபென்ஸ் ஏரியாவா இருக்கிறதுனால பஸ் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. இன்டீரியர்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ஆட்டோல தான் டிராவல் பண்ணணும். இந்த மெயின் ரோட்ல மட்டும்தான் வந்து பஸ்ஸஸ் வருது. ஃபோர்ட் பக்கம் பீச் பக்கம்லாம் வந்து பஸ்ஸஸ் வர்றது கிடையாது. அங்க போகுது பாருங்க, இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ்ங்க. இந்த ப்ளூ கலர் பஸ் எல்லாம் இது கம்ப்ளீட்டா கண்டோன்மெண்ட் ஏரியாங்க. அதனாலதான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட், அரக்கல் பேலஸ், இதெல்லாம் இங்கதான் இருக்கு. பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. பஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க, அது வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் நாம ஃபுல்லா லைக் ஆட்டோஸ் போகணும், இல்லை நடந்துதான் போகணும். இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க. ஐக்கரா பஸ் ஸ்டாப் இது. ஓகே, இதெல்லாம் டிஃபென்ஸ் ஏரியாங்க. இங்க பாருங்க, ஏர்கிராஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஓ பியூட்டிஃபுல். ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கேரளால இருக்கிற கண்ணூர் சிட்டில இருக்கோங்க. கண்ணூர் சிட்டில இருக்கிற செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்ல தான் இருக்கோம். இங்க பாருங்க, பின்னாடி தெரியறது தான் செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட். ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டை சூப்பர்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம அரேபியன் சீல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டுங்க கண்ணூர்ல. ஸோ வாங்க, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கிருந்து பாக்குற வியூஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும், அரேபியன் சீயோட வியூஸ் எல்லாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, நாம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட் வரும்போது நம்ம கேரளால இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்கர்ஷன் வந்திருக்காங்க. ஸ்கூல் நேம் என்ன? ஓகே, என்ன ஸ்டாண்டர்ட்? ஓகே, சூப்பர். என்ஜாய் பண்ணுங்க டே ஃபுல்லா. மக்களே, நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 25 rupees டிக்கெட் பிரைஸ். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி அகழியெல்லாம் தாண்டி நாம உள்ள போயிட்டு இருக்கோங்க. பிளாக் போஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மேனேஜ் பண்ற ஃபோர்ட்ஸ்லயுமே வந்து நம்ம இந்தியன் பிளாக் போஸ்ட் இருக்கும். வாங்க உள்ள போலாம். மக்களே, நம்ம டிக்கெட் செக்கிங் முடிச்சுட்டு உள்ள வந்தாச்சுங்க. செம்ம ஃபோர்டிஃபிகேஷன். இங்க பாருங்களா, உள்ள வந்தோன்னே வந்து ஒரு பீரங்கி, நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நைட் டைம் வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ வெளியே ஓபன் டோர் ஆடிட்டோரியம் மாதிரி பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது பழசா இருக்கு.
மக்களே, நம்ம கேரளத்து ஸ்கூல் பசங்களோட ரகளை எல்லாம் முடிச்சிட்டு நாம உள்ள வந்தாச்சுங்க. சோ நிறைய ஸ்கூல் பசங்களை வந்து கூட்டிட்டு வராங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஹெரிட்டேஜ் பத்தி லைவா கிளாஸ் எடுத்துடலாம் இங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எல்லா அதர் கோட்டைகளுக்கு எப்படி வந்து நிறைய வரலாறு இருக்குமோ அதே மாதிரி செயின்ட் ஆஞ்சலோ ஃபோர்ட்டுக்கும் வந்து நிறைய வரலாறு இருக்குங்க. 1498ல நம்ம வாஸ்கோட காமாலாம் வந்து இந்தியா எங்க இருக்குன்னு தேடிட்டு வந்தாரு இல்லையா? சோ அந்த சமயத்துல வந்து இந்த பகுதியை வந்து குளத்தாரி கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரளத்து ராஜாக்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. சோ அப்ப வந்து போர்ச்சுகீஸ் இப்படி தேடிட்டு வந்தாங்க இல்லையா மிஷன்ல, இந்தியா எங்க இருக்குன்னு தேடிட்டு. அப்போ இந்த கரைக்கு வந்தோடனே அந்த பகுதியில் இருக்கிற குளத்தாரி கிங் கிட்ட போயிட்டு நாங்க ஒரு சின்ன ஃபோர்ட் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ராஜாவும் வந்து ஒரு நிலத்தை, இந்த இப்ப இருக்கிற கோட்டை இருக்கிற நிலத்தை வந்து கடற்கரையோரம் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வுடன் ஃபோர்ட்டா தான் ஒரு சின்னதா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருடங்கள் போக போக நிறைய கைகள் மாறும் இல்லையா? இந்த ராஜா கிட்ட இருந்த அந்த ராஜா கிட்ட அந்த மாதிரி. அப்போ போர்ச்சுகீஸ் மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் வந்து வைஸ் ராய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போல. சோ அந்த வைஸ் ராய்ஸ் தான் வந்து மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ போர்ச்சுகீஸ் வந்து மெயினா கோவால தான் வந்து என்ன சொல்றது மிஷன் எல்லாம் வச்சு அவங்க ஒரு காலனி ஆதிக்கம் அப்ப இருந்த போது பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து கோவாவை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. சோ இந்த கோட்டைக்கு தேவையான அந்த உபகரணங்கள், அதுக்கப்புறம் செலவுகள் எல்லாம் இருக்கும்ல, இங்க இருக்கிற ஆபீசர்ஸோட செலவுகள், இதெல்லாம் வந்து கோவா போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அப்புறம் காலமாற்றங்கள் ஆக பாத்தீங்கன்னா இப்போ கொளத்தாரி கிங் ஆக்குபை பண்ண இன்னொரு இந்தியன் கிங் வந்து பக்கத்துல இருக்கிற ராஜா வந்து ஆக்கிரமிக்க வருவார் இல்லையா? சோ அப்போ வரும்போது அப்போ அந்த கொளத்தாரி கிங் கட்டுப்பாட்டுல இருந்த இந்த கோட்டையும் வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது சீஸ் ஆஃப் கண்ணனூர் அப்படின்னு சொல்லிட்டு 1507ல ஒரு ஜமீன்தார் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் போர்ச்சுகீஸ் கைக்கு போயிருக்குது. அதுக்கப்புறம் டச்சு வந்து மறுபடியும் இந்தியாவை வந்து காலனைஸ் பண்ண வந்தப்போ டச்சு கவர்மெண்ட் கிட்ட, அதாவது டச் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது, அந்த டச்சு ஆபீசர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, மிலிட்டரி ஆபீசர்ஸ் கேப்சர் பண்ண, அவங்க கைக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இப்படி நிறைய கைகள் மாறி 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 தான் இந்த லெவல்ல இப்போ ஃபோர்ட் இருக்குங்க.
மக்களே, நம்ம கண்ணூர் செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்ல இருந்து நம்ம அரேபியன் சி பாக்குற வியூ பாத்தீங்களா? என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா கட்டி இருக்காங்க பாருங்க அந்த காலத்திலேயே. ஐயோ, நம்ம கண்ணூருக்கு பக்கத்துல ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பேக்கல் ஃபோர்ட் வீடியோ போட்டிருப்போங்க. அதுவும் இதே மாதிரிதான் அரேபியன் கடற்கரையில கட்டி இருந்தாங்க, அரபிக் கடற்கரையில. ஐயோ, இங்க பாருங்க, வேஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் அரேபியன் சி. நம்ம நாட்டுல அந்த காலத்துல இருந்தே வந்து ஃபோர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்திருக்குங்க. நம்ம மன்னர்கள் காலத்துல இருந்து சான்ஸே இல்லல. ஓ, இங்க பாருங்க, நல்லா பெரிய ஏரியாங்க. ஆனா இந்த மொத்த ஏரியாவுமே ஷீஷோர்ல கிட்டத்தட்ட பையம்பலம் பீச்ல இருந்து சென்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டை தாண்டி இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து கண்டோன்மெண்ட் கண்ட்ரோல்ல தாங்க இருக்கு, ஆர்மி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டூரிஸ்ட்ஸ் வந்து ஷேர் ஆட்டோஸ் அந்த மாதிரி தான் வர முடியும். இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப். அங்க வந்துட்டு வேணா நம்ம நடந்து வந்துடலாம் உள்ள. அதர்வைஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் வந்து உள்ள வராது. பட் ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10-20 ருபீஸ் கொடுத்தா மேக்ஸிமம் 30 ருபீஸ்ல இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. நாம் இன்ஃபேக்ட் லைட் ஹவுஸ்ல இருந்து இங்க வந்ததுக்கு 50 ருபீஸ் ஆச்சு. ஸோ நாமினல் காஸ்ட் தான். சரி, வாங்க இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இப்போ நாம பாக்குறது செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டுக்குள்ள இருக்கிற பேரக்ஸ் பகுதிகள்ங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு மிலிட்டரைஸ்டு ஃபோர்ட் மாதிரி நம்ம கட்டும் போது உள்ளுக்குள்ள வந்து வீரர்கள் ஸ்டே பண்றதுக்கு, அதுக்கப்புறம் குதிரை படைகள் இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு கண்டிப்பா பேரக்ஸ் தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து கட்டியிருக்காங்க. எவ்வளவு லாங்கா கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம ஸ்கூல் கிட்ஸ் வந்து அங்கங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குகை மாதிரியான அமைப்பை பார்த்தோன்னே அவங்க போடுற சவுண்ட் இருக்கு, வேற லெவலுங்க. ஸோ கரெக்டா நாம இன்னைக்கு கோட்டைக்கு வந்தப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரே லைவ்லியா இருக்கு. எங்க பார்த்தாலும் அவங்க ஆட்டம் ஆடிட்டு சவுண்டு போட்டு செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நமக்கே வந்து ஒரு எந்தூசியாசம் வந்துருது. ஸோ பேரக்ஸ் பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குங்க. அது உள்ளுக்குள்ள நம்ம போனோம்னா வெளியே கிளிஃப் மேலதான் வந்து இந்த ஃபோர்ட்டை கட்டி இருக்காங்க. கிளிஃப்னா என்னன்னா நம்ம கடற்கரை ஓரத்துல பீச் இல்லாம ஒரு மலைப்பகுதி எண்ட் ஆகிற இடம் தான் வந்து கிளிஃப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் இருக்கும். இங்க பீச் சச்சுன்னு இருக்காது. ஒரு பெரிய மலை குன்று முடிகிற இடத்துல கடல்ல ஆரம்பிக்கிற இடம் பாத்தீங்கன்னா அதுதான் கிளிஃப்னு சொல்லுவாங்க. நம்ம வர்க்கலால பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம லைட் ஹவுஸ் போயிருந்தோம் இல்லையா, கண்ணனூர் லைட் ஹவுஸ், அதுவுமே வந்து ஒரு கிளிஃப் மேலதாங்க இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேரளால இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் இருக்கிற பீச் சைடு பார்க்கலாம் நீங்க. வர்க்கலா நாம போயிருந்தப்போ வர்க்கலா நார்த் கிளிஃப் வீடியோவும் போட்டிருந்தோம், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளிப்ஸ் இருக்கிற ஏரியா வந்து ஒரு எலிவேஷனா இருக்கிறங்காட்டி அங்கிருந்து நாம மேல இருந்து சி பாக்குற வியூ வந்து அவ்வளவு அமேசிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வியூ தாங்க செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்ல இருக்கு. மக்களே, நம்ம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டுக்குள்ள பாத்தீங்களா எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ஸ் டேபிள்ஸா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பாசிபிளி. ஏன்னா அமைப்பை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல வீரர்கள் தங்கறதுக்கான அறையா கூட இருந்திருக்கலாம்.
அந்த காலத்திலேயே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மேல ரூஃப் எல்லாம் போட்டு எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. மோஸ்ட்லி பழைய காலத்து ஃபோர்ட்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயுத கிடங்குகள், ஹார்ஸ் டேபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கட்டமைப்பா தாங்க இருக்கும். உள்ளுக்குள்ள கிணறெல்லாம் இருக்குங்க. ஸோ பாசிபிளி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இது வீரர்கள் தங்கறதுக்கான இடமும் ஹார்ஸ் டேபிள்ஸ் அந்த மாதிரி இடமா தான் இருந்திருக்கும். ஏன்னா அங்கதானே தண்ணீரோட தேவைகள் நிறைய இருக்கும். 2-3 கிணறு வெட்டி இருக்காங்க பாருங்க. இங்க ஒரு கிணறு இருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற பில்டிங்க்கு இங்க ஒரு வெல் இருக்கு. ரெண்டுலயுமே வந்து மோட்டார் ஃபெசிலிட்டி இருக்குங்க. மேல போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு பாருங்களா. போட்டோ ஷூட்கெல்லாம் வந்து இது பெர்ஃபெக்டான இடங்க. நம்ம ஸ்கூல் பசங்க கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாய் பாய். இன்னைக்கு என்னன்னு தெரியலீங்க, நிறைய ஸ்கூல் கிட்ஸ் எக்ஸ்கர்ஷன் வந்திருக்காங்க. இங்க பாருங்க 2-3 ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க. செம்ம ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்ட்டே வந்து இன்னைக்கு அல்லோகலப்படுது. நிறைய காதல் புறாக்கள் அழகு சேர்த்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ட்டிஃபிகேஷன் பக்கத்துல கடல் நோக்கி பாத்தீங்கன்னா நிறைய பீரங்கிகள் வச்சிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல வந்து கடற்படைகள் மூலமா தானே வந்து தாக்குவாங்க. ஸோ அதுக்காக நிறைய பீரங்கிகளை லைனா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. எதிரி படைகளோட போட்ஸ் எல்லாம் வந்து தாக்கி அழிக்கிறதுக்கு. அடிப்பொலி. இன்னும் அப்படியே இருக்கு பாருங்களா. ரஸ்ட் எல்லாம் பிடிக்காம அப்படியே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இதெல்லாம் காஸ்ட் அயன் நினைக்கிறேன். ரொம்ப ஹார்டான ஹை குவாலிட்டி அயன். சூப்பர்லா. ஸோ இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் வெள்ளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூரிஸ்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தாய்மார்களுக்கான பாலூட்டு மறை எல்லாம் இருக்குது. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த சைடு இருக்குது. வாஷ்ரூமு, ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் அதெல்லாம் லைனாக 1 by 1 ஸ்கூல் கிட்ஸ் தாங்க லைனாக வந்துட்டுருக்காங்க. இன்னொரு ஸ்கூல் வந்துட்டுருக்காங்க எக்ஸ்கர்ஷனுக்கு. இது எக்ஸ்கர்ஷன் டைம் போல கேரளாவில். கோட்டை கொத்தளங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும். வெளியே வந்து நம்ம கிளிஃப் மேல நின்று சி வியூ பாக்குறதுக்கு. பட் ரொம்ப ஜாகிரதையா வாங்க, ஏன்னா நிறைய பாறைகள் இருக்கு. கிளிஃப் தானே, நம்ம பாட்டுக்கு பேக் சைடு வியூ செல்ஃபி எடுக்கிறேன்னு வந்துட்டு விழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றது. ஓகேவா, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம லைஃப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்ப்ளோரிங் எல்லாம். ஸோ பீரங்கிகள் வச்சுற ஓப்பனிங் இதுதான். அப்படியே நேரம் சி பார்த்து கோட்டையை நோக்கி யாராவது வந்தீங்க போட்டு தள்ளிடுங்கிற மாதிரி தான். பீரங்கி ஃபோர்ட்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்கிற ஏரியால இருந்து ஒரு கடலுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி இருக்குங்க. இங்கிருந்து பார்க்குற வியூவும் அமேசிங்காக இருக்கும். அங்கே தான் போயிட்டு இருக்கோம். பின்னாடி பாக்குறீங்க ஸ்கூல் கிட்ஸோட குரூப் ஃபோட்டோ செஷன் நடந்துட்டு இருக்கு. மெயின் கோட்டை கொத்தலும் நாம உள்ள பார்த்தது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் சீக்குள்ள ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி இருக்குங்க. அதுவும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த பிளேஸும் காட்டுறேன் பாருங்க. இங்கேயும் ஒரு அகழி மாதிரி இருக்கு. கோட்டையை சுத்தி அகழி இருக்கும்ல, அந்த அகழி கம்ப்ளீட்டா சுத்தி இருக்குங்க. இங்க பாருங்க. ஸோ மெயின் கொத்தளத்துல இருந்து அந்த சீக்குள்ள இருக்கிற எக்ஸ்டென்ஷனுக்கு போறதுக்கு ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம வந்தாச்சு. இங்கிருந்து பாக்குற வியூவும் சூப்பரா இருக்கும். மக்களே, நாம மெயின் கோட்டை கொத்தளத்துல இருந்து சி வியூ இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்க வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ டூரிஸ்ட்க்கு தேவையான எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃபோர்ட்டோட ஹிஸ்டரி பத்தி ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க.
மாப்பில்லா பீச் இருக்கிற ஏரியா. ஸோ இதுதான் வந்து சீ வியூ பார்க்குற ஏரியா. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். கோட்டைக்கு மெயின் என்ட்ரன்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா பேக் சைடு சீக்கு பக்கத்தில் இன்னொரு எக்ஸிட் இருக்குங்க. இதுக்குள்ளே போய் தான் வந்து நாம் பீச் வியூ பார்க்கணும். இது ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கு ஃபோர்ட்டுக்கு பின்னாடி. அழகா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கடற்கரையிலிருந்து வருவானுங்க. பேர்ட் வாட்சிங் எல்லாம் பார்த்துட்டே வந்து நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் டைம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்தாச்சுங்க செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டோட கடைசி பாயிண்ட்னு வச்சுக்கோங்களா. அங்க பாருங்க மெயின் கோட்டை கொத்தளம் அங்க இருக்கா. அந்த நம்ம பீரங்கி எல்லாம் பார்த்தோம்ல, அது இருக்கிற இடம்லாம் அங்கதான் இருக்கு. ஸோ அங்கிருந்து வந்தோம்னா இந்த பக்கம் நம்ம பியூட்டிஃபுல்லான சீ வியூ, கோட்டையோட மொத்த வியூவும் பார்த்துடலாம். ஸ்கூல் கிட்ஸ் வராங்க பாருங்க லைனா. அழகா பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டே வருதுங்க. வெரி நைஸ். இதுதான் சீ வியூ மக்களே. கடைசி வரைக்கும் கிளிஃப் தாங்க இருக்கு. நம்ம கேரளா கடற்கரையில இங்க பாருங்க. ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் ஓகேவா, வந்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது. கோட்டை மதில் சுவர்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஏரியாஸ்ங்க, கண்டோன்மெண்ட் ஏரியாஸ். லைனா ஸ்கூல் கிட்ஸ் பாருங்க, டீச்சர்ஸ் கூட்டிட்டு வந்து ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க போல. நேரா லைவா கோட்டையில வச்ச கிளாஸ். எப்படி சான்ஸே இல்ல. பரவாயில்லைங்க, இப்ப இருந்து இந்த வயசுல இருந்து குழந்தைகளுக்கு நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்டரி ஹெரிட்டேஜ் எல்லாம் சொல்லி வளர்க்கணும். அப்பதானே ஒரு ப்ரைடு வரும் நம்ம கண்ட்ரி மேல. என்ன சொல்றீங்க? கண்ணூர் மெஜஸ்டிக் செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டுங்க. நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட புதல்வர்கள். ஸோ மக்களே, நம்ம சதர்ன் மோஸ்ட் எண்டில் இருக்கிற வியூ பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபேமிலியோட, கப்புள்ஸோட, லவ்வர்ஸோட மக்கள் வந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பரான இடம். ஹிஸ்டாரிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கிறத தவிர இந்த மாதிரி அல்டிமேட் வியூ பார்த்துட்டு லவ்ட் ஒன்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கும் பீஸ்ஃபுல் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான ஏரியா நம்ம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டு. சரி வாங்க போவோம். மக்களே, நம்ம கோட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸிட்டுக்கு வந்தாச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. கேரளாவில் இந்த ட்ரிப்பில் நம்ம பியூட்டிஃபுல்லான 2 ஃபோர்ட்ஸ் பார்த்தோம். பேக்கல் ஃபோர்ட்டு, செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்டு. ஹிஸ்டாரிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த நார்த் கேரளாவோட 2 முக்கியமான ஃபோர்ட்ஸ் பார்த்தாச்சுங்க. 2ம் ஒவ்வொரு டைப்பான யூனிக்னஸ்ஸு. இந்த ஃபோர்ட்டில் நம்ம நிறைய இந்த பழைய காலத்து பீரங்கிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கு, எவ்வளவு செஞ்சுரிஸ் ஆயிருக்கும். இன்னும் வந்து ரஸ்டிங் ஆகாம அப்படியே இருக்கு பாருங்க. நம்ம எக்ஸிட் வந்தாச்சு. நிறைய ஃபாரின் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம எக்ஸிட் கேட்டுங்க. ஃபோர்ட் செயின்ட் ஆஞ்சலோ அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம நார்த் கேரளா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலபார் கோஸ்ட் வந்து முஸ்லீம் பெருமக்கள் நிறையா இருக்கிற ஏரியா. மோப்லா முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு. முண்டு கட்டி ஒரு குல்லா போட்டு ஃபுல்லாக ஒயிட்டில் தான் இருப்பாங்க. ரொம்ப ஹெரிட்டேஜ் ரிச் பிளேஸுங்க. பார்க்கிங் லாட் வந்தாச்சு. യഥാർത്ഥത്തിൽ കേരളത്തെ കുറ്റപ്പെടുത്തുന്ന ഇയത്തെ കാണിക്കുന്ന ഒരു കൂടിച്ചൊല്ലിയുടെ ആവശ്യമുണ്ടോ? എല്ലാ സ്റ്റാർട്ടപ്പ് ഉണ്ടാവുന്നു. കേരളം ഉയരുമ്പോൾ
அவகாசப்படணும். மக்களே, நம்ம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் வந்துட்டு ஒரு பிரைவேட் பஸ் எடுத்தாச்சுங்க. இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் நாம போயிட்டு இருக்கோம், கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க சிட்டிக்குள்ள இருந்து நாம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட் வரதுக்கு. பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லா மிலிட்டரி கண்டோன்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேல பிரைவேட் வெஹிக்கிள்ஸோ அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ வந்து அலோவ் பண்றது இல்ல. சோ அதனால நாம வேற வழியில ஆட்டோ தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். இங்க இருந்து நம்ம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பையம்பலம் பீச் இருக்கிற ஏரியா வரைக்குமே வந்து ஃபுல்லா கண்டோன்மெண்ட் ஏரியாவா இருக்குங்க. நிறைய வந்து ஆர்மி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், ஆர்மி ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் கண்டோன்மெண்ட்டுக்கு தேவையான சில பேரக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மிலிட்டரி ஆபீசர்ஸ், அதெல்லாமே வந்து இங்க இருக்கு. ஸோ பீச்ல இருந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து, அதாவது 5 கிலோமீட்டர் பீச்ல இருந்து லேண்டுக்குள்ள 5 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா கண்டோன்மெண்ட் ஏரியாவா இருக்கு. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் அண்ட் மிலிட்டரி கலந்து இருக்கிறதுனால அங்க இருக்கிற ரெசிடென்சியல் லொகேஷன்ஸ்க்கு நாம போறதுனா கூட ஒன்னா பிரைவேட் வெஹிக்கிள் வச்சிருக்கணும், இல்லாட்டி நம்ம ஆட்டோ தாங்க டிபெண்ட் ஆகிருக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணூர் லைட் ஹவுஸ் போயிருந்தோம். அங்க பக்கத்துல பேபி பீச் இருக்கு, அதுக்கு கூட நம்மளால போக முடியல. ஏன்னா அது கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஆர்மி கண்ட்ரோல்ல இருக்கு. சோ வேற வழி இல்ல, நாம கிளிஃப் மேல நின்று பார்த்து ரசிச்சோம். பட் அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போறதுக்குமே வந்து நமக்கு பிரைவேட் பஸ்ஸஸோ பிரைவேட் பஸ்ஸஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ கிடையாது, ஆட்டோஸ் தான் டிபெண்ட் ஆகி இருக்கணும். ஸோ ஒரு வழியா நாம ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் நாம வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்தாச்சு. இங்க ஃபுல்லா வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் தான். நம்ம கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல செம்ம பிஸியா இருக்குங்க. எப்ப வந்தாலுமே வந்து இங்க செம்ம ரஷ்ஷா இருக்கும். மக்களே, நம்ம செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சுங்க. கொஞ்சம் நடக்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, அல்லது ஆட்டோ பிடிச்சுக்கலாம். அதர்வைஸ் கனெக்டிவிட்டி வந்து நல்லாவே இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட் போறதுக்கு. சோ மக்களே, நம்ம கேரளா கண்ணூர்ல இருக்கிற செயின்ட் ஆஞ்சலோஸ் ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from கேரளா கண்ணூருங்க. See you.